அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1190 மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதவித்தொகையை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மொத்தமாக 1190 மாற்றுத்திறனாளிகள் சென்னையில் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். இவர்களில் எத்தனை ஆண்கள், எவ்வளவு பெண்கள், எந்தெந்த பகுதியில் வச்சு இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்? முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபடுவதாக காவல்துறையினருக்கு தகவலை வந்ததை அடுத்து கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் சென்னையில் மட்டும் ஆண்கள் 730 மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று பெண்கள் 460 பேர் என கிட்டத்தட்ட 1200 பேர் கிட்ட கைது செய்திருக்கிறார்கள். இந்த போராட்டமானது ஏற்கனவே இவர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பாக அவருடைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 6000, 10,000, 15,000 வரை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அண்டை மாநிலத்தைப் போலவே தமிழகத்திலும் இந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார்கள். அதன்படிதான் இன்று முற்றுகையிட போவது சென்னையில் இருக்கக்கூடிய பல இடங்கள், அதாவது காமராஜர் சாலை, கோயம்பேடு, கேளம்பாக்கம், பாரிமுனை, மாதவரம் உள்ளிட்ட பல இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களை கைது செய்து போலீசார் தற்பொழுது அருகில் இருக்கக்கூடிய திருமண மண்டபம், அதே போன்று சமூக நலக்கூடம் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள். மேலும் இவர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட இருப்பதாக அந்த தகவல் அளித்ததும், அதே போன்று ஏற்கனவே துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை அடுத்து தற்பொழுது 1200 பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்துவது மட்டுமில்லாமல் கைது செய்ய இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி முரளி.